பிரைஸ் தி லார்ட். உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே என்று உறவுகளுக்குள் போராட்டம். இவை வெளிப்படையாக தெரியக்கூடிய போராட்டங்கள். ஆனால் நம் கண்களுக்கு தெரியாதபடி நடக்கும் போராட்டங்கள் அநேகம். ஆம், அவை நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டம். அதிகாலை எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் உடல் சோர்வை காரணம் காட்டி சாத்தான் நம்மை எழ முடியாதபடி தடுத்து விடுகின்றான். உனது மாமியாரும் உனது அம்மா தானே என்று நம் மனம் சொல்கிறது. ஆனால் அவர்களிடம் பேச நம் உடலின் மறுக்கின்றது. இது ஒரு வகை போராட்டம். திருப்பலியில் அனைவரிடமும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்ற பிரசங்கத்தை கேட்டவுடன் நம்மிடம் பகையாய் இருப்பவர்களை மன்னிக்க வேண்டும் என்று மனம் சொல்லுகிறது. ஆனால் வெளியில் வரும் பொழுது அதே நபர் நேரில் வந்தால் நம் கால் வேறு திசை நோக்கி சென்று விடுகிறது. இதுவும் ஒரு வகை போராட்டம். இதனால்தான் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் என்பதை புனித பவுல் மிகவும் தெளிவாக எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டுமே போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான் வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் என்று. அன்பானவர்களே, நம் போராட்டம் உலகை சார்ந்தது மட்டும் என்றால் ஒருவேளை நம் அறிவு திறமையினாலும் சொல் வன்மையினாலும் பண பதவி பலத்தினாலும் நாம் இந்த போராட்டத்தில் வெகு எளிதாக ஜெயித்து விடலாம். ஆனால் நாம் போராடுவது வானுலக பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. இயேசுவையே சோதித்த அந்த சாத்தானை நாம் எதிர்க்கவும் அவனிடமிருந்து நம்மை பாதுகாக்கவும் நமக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த போராயுதங்கள் தேவை. அவை என்னவென்றும் புனித பவுல் நமக்கு மிகவும் தெளிவாக எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 13-18 இறைவார்த்தைகள் வரை அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அவை என்னவென்று பார்த்தோம் என்றால், அவை உண்மை என்னும் இடைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், நற்செய்தி அறிவிக்க தேவையான ஆயத்து நிலையாகிய மிதியடிகள், நம்பிக்கை என்னும் கேடயம், மீட்பு என்னும் தலைச்சீரா, இறை வார்த்தை என்ற போர்வால், ஊக்கமுள்ள வேண்டுதல்கள் என்ற ஜெபம். அன்பானவர்களே, இந்த போராயுதங்களை கையில் ஏந்தியவர்களாக, நம்பிக்கை என்ற ஒளியை மனதில் கொண்டவர்களாக நாம் உலகை வலம் வரும் பொழுது உலகம், பிசாசு, உறவுகளோடு நடக்கக்கூடிய போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, எங்கள் எதிராளியை வெல்ல தேவையான படைக்கலன்களை நாங்கள் அறிந்து அவற்றை உபயோகித்து அவனை வெற்றி காண எங்களுக்கு உதவியருள வேண்டுமாறு எங்கள் அன்புநாதர் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென்.